அடுத்தபடியாக மதுரையிலிருந்து பாலமுருகன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். பாலமுருகன் வணக்கம். நீங்க மதுரையில் எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க எந்தெந்த முக்கிய வேட்பாளர்களின் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது? அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு? எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க? நிச்சயமாக தமிழகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறுகிறது. மதுரையை பொறுத்தளவு 10 சட்டமன்ற தொகுதியில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. மதுரையில் மதுரை கல்லூரியில் மேற்கு தொகுதி, மத்திய தொகுதி வாக்கு மையங்கள் எண்ணப்படுகிறது. மதுரை தேர்தல் களம் இன்று உச்சக்கட்ட பரபரப்பு உள்ளது. கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் மதுரையின் 10 தொகுதிகளுக்கு உட்பட்ட 379 வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்கு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருந்திருக்கிறது. இன்று காலை சரியாக 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கிறது. மதுரையில் மொத்தம் 5 மையங்கள் வாக்குகள் எண்ணப்படுகிறது. ஒத்தக்கடை விவசாய கல்லூரியில் மேலூர் மற்றும் மதுரை கிழக்கு தொகுதிகள் எண்ணப்படுகிறது. மதுரை கல்லூரியில் மதுரை மத்திய மற்றும் மேற்கு தொகுதிகள் எண்ணப்படுகிறது. திருப்பரங்குன்றம் பகுதியில் உள்ள தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் மதுரை தெற்கு மற்றும் வடக்கு தொகுதியில் எண்ணப்படுகிறது. மதுரை அண்ணா பல்கலைக்கழக மையத்தில் உசிலம்பட்டி மற்றும் சோழவந்தான் தொகுதிகளும், கப்பலூர் பகுதியில் உள்ள மதுரை காமராஜர் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியில் திருப்பரங்குன்றம் மற்றும் திருமங்கலம் தொகுதியில் ஓட்டுகள் எண்ணும் பணி நடைபெற இருக்கிறது. மின்னணு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த அறைகள் வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையில் திறக்கப்பட இருக்கிறது. முதற்கட்டமாக தற்போது தபால் வாக்குகள் எண்ணப்படும் பணி எண்ணப்படும். இதற்காக ஒவ்வொரு மையத்திலும் சிறப்பு மேதைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து காலை சரியாக 8 மணிக்கு மின்னணு தபால் ஓட்டுகள் எண்ணப்படும். அதைத் தொடர்ந்து மின்னணு வாக்குகள் எண்ணப்படும். ஒவ்வொரு மையத்திலும் 14 மேதைகள் போடப்பட்டு அதிகபட்சமாக மதுரை கிழக்கு தொகுதியில் 29 சுற்றுகள் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. குறைந்தபட்சமாக மதுரை தெற்கு தொகுதியில் 17 சுற்றுகள் மட்டுமே நடைபெறுகிறது. நாம் தற்போது இருக்கும் மதுரை கல்லூரி மையத்தில் மதுரை மேற்கு தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை மையத்தில் இருந்து வருகிறோம். 1 மணி நேரத்திற்கு ஒரு சுற்று என்ற அடிப்படையில் மொத்தம் 24 சுற்றுகள் நடைபெற இருக்கிறது. அதேபோல் மத்திய தொகுதியில் 19 சுற்றுகள் எண்ணப்பட இருக்கிறது. பின்னர் முடிவு அறிவிக்கப்படும். ஒவ்வொரு மேஜையிலும் ஒரு கண்காணிப்பாளர், ஒரு உதவியாளர் மற்றும் மைக்ரோ அப்சர்வர் பணியில் இருக்கிறார்கள். முறைகேடுகளை தவிர்க்க வீடியோகிராபர்கள் ஒவ்வொரு அசைவையும் பதிவு செய்து வருவார்கள். அரசியல் கட்சி பிரதிநிதிகள் தடுப்பு வலைக்கு எதிரே நின்று இயந்திரத்தில் காட்டும் எண்களை சரிபார்த்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தலைமையில் சுமார் 1300 பணியாளர்கள் ஏற்கனவே இதற்கான தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வித சுணக்கமின்றி முடிவுகள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நம் மதுரை கல்லூரியில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த தொகுதியில் மேற்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, மத்திய தொகுதியில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தொகுதியில் போட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கான இந்த வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற இருக்கிறது. இதற்கு முன்னதாக அதிகாலை இணைப்புல நீங்க களத்துல என்ன மாதிரியான சூழல் இருக்கு அப்படின்ற தகவலை வழங்கிட்டு வந்தீங்க. தகவலை வழங்கியமைக்கு நன்றி. தொடர்ந்து உங்க அப்டேட்ஸ்க்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.